ஃப்ரெண்ட்ஸ், கடலை மாவு மைதா போண்டா போடலாமா? அதற்கு தேவையான பொருள்: நல்ல பொடியாக நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடலை மாவு, சிறிதளவு மைதா மாவு. கடலை மாவு சேர்த்தோன்னா சிறிதளவு மைதா மாவு சேர்த்துக்கணுங்க. சிறிதளவு ஆப்ப சோடா, நல்லா புஷ்ஷுன்னு வருங்க இது போட்டால் போண்டா. தேவையான அளவு உப்பு. இதில் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. இந்த மாதிரி பிசைஞ்சோன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணுங்க. இந்த மாதிரி போண்டா போடுற மாதிரி மாவு பிசைஞ்சிக்கணுங்க. எண்ணெய் காய்ந்ததும் இந்த போண்டாவை போடவும். இன்றைய சமையல்: சுட சுட சாதம், நூக்கல் சாம்பார், ரசம், கடலை மாவு மைதா போண்டா, தயிர். கடலை மாவு போண்டா சாப்பிட்டால் நல்லா ருசியாக இருக்கும். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.